நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கம்யூனிட்டி சமைக்கும் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம ஒரு பரங்கிக்காய் புளிக்குழம்பு கொஞ்சம் வித்தியாசமா பண்ணேன், நல்லா வந்தது. சரி, இன்னைக்கு அதே உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். பரங்கிக்காய் புளிக்குழம்பு நம்மளோட சேனலையும் போட்டிருக்கோம். அதே சமயம் இதுக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் பண்ணியிருக்கிறது கேரட் பீன்ஸ் பொரியல், கீரை பொரியல், ரசம். இது ஒரு ஃபுல் ஹோல்சம் மீல் அதுக்கு. ஆனால் இந்த குழம்பு வித்தியாசமா இருக்குங்கிறதுனால அதை உங்களோட செஞ்சு காமிக்கலாம். இந்த கீரை பொரியல் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். சரி, இந்த பரங்கிக்காய் புளிக்குழம்பு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கீத்து நம்மள கடைகளில் கிடைக்கும். அந்த கீத்துல கொஞ்சம் அகலமான கீத்தை வாங்கி அதை இந்த மாதிரி கழுவிட்டு தோலோடு நறுக்கிருக்கேன். ஒரு 1.5 டம்ளர் தண்ணி வரைக்கும், 2 டம்ளர் இருக்கிற இருக்கலாம், அந்த அளவுக்கு நான் தண்ணியை கொதிக்க வச்சிருக்கேன். இப்போ அதை கொதிச்சுட்டு இருக்க தண்ணியில இந்த பரங்கிக்காய் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில கரைச்சி வச்சிருக்கேன். இதையும் இதோட ஊத்திடுறேன். அப்புறம் ஒரு 3 தக்காளி அதையும் அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ இதையும் இதோட ஊத்திடலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வேகணும். இதை நான் வலிச்சு ஊற்றணும். அதுக்கு இடையில தனியாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதுக்கு 2 ஸ்பூன் வேண்டியிருக்கும். இந்த பக்கம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் அதையும் போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் கட்டாயம் சேர்க்கணும். நம்ம என்ன சமையல் பண்ணாலும் மஞ்சள் தூள் சேர்க்கணும். அதையும் கொஞ்சம் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பட் அது வரைக்கும் இது நல்லா வேகணும், கொதி வரணும். இப்போ இந்த மிக்சியில் இருக்கிறதையும் நான் நல்லா வடிச்சிடுறேன். இதுக்கு மேலே நான் தண்ணியை ஊற்ற மாட்டேன். கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே நம்ம வேக விடணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஃப்ளேமை குறைச்சிக்கலாம். இது இருக்கட்டும். இதை வலிச்சு ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷமா நான் கொதிக்க விட்டுருக்கேன். 10 நிமிஷம் மினிமம், 10 நிமிஷம் அது வேணும். அந்த காய் வேணும். இப்போ நம்ம இதில் உப்பு சேர்க்க வச்சுக்கோங்க. சேர்ந்து சாந்து வெந்துடும் நல்லா. அவ்வளோதான், பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் அது கொதிச்சுட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நல்ல ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய், அதோட நெய். விஷயம் குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் இதுவாக வேணும் இல்லையா, அந்த மாதிரி தான். ஆனால் இது இந்த எண்ணெயை கொஞ்சம் குறைச்சி நான் நெய் சேர்த்துருக்கேன். இதை வச்சுன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 10-12 வெங்காயம் இருக்கும். நல்லா பெருசாக இருந்ததை பொடியாக நறுக்கியிருக்கேன். ஒரு 7-8 பல்லு பூண்டும் பொடியாக நறுக்கியிருக்கேன். இதில் பூண்டு மட்டும் ஆப்ஷனல். நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறவங்க பூண்டு அவாய்ட் பண்ணுறாங்க. ஆனால் வெங்காயம் இந்த மாதிரி தாளித்து போடும்போது அதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். ஸோ வெங்காயம் மஸ்ட்டு, அதனால அது கட்டாயம் நறுக்கிங்க. பூண்டு வேணாங்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கங்க. இப்போ இது காஞ்சதுன்னு இது நம்ம தாளிக்கணும். கொஞ்சம் காஞ்சிடட்டும். ஏன்னா போட்டோன்னு படம் புரிஞ்சால் தான் நல்லா இருக்கும். இப்போ எண்ணெய் நெய் கலவை காஞ்சிருச்சு. அதில் கடுகு நல்லா ஒரு 3/4 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். நல்லா பொரியட்டும். சுற்றி உளுந்து கொஞ்சம் போட்டு வைக்கிறேன். அதுவும் செவக்க ஆரம்பிக்கும். ஏன்னா தீயை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ண போகிறோம். அப்புறம் வெந்தயம் அது ஒரு 1/2 டீஸ்பூன். இதோட இந்த வாசனை எனக்கு பிடிக்குங்கிறதுனால நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். பிடிச்சவங்க சேர்த்துக்கோங்க. இப்போ தீயை கொஞ்சம் குறைச்சாச்சு. அடுத்து சீரகம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் நான். இப்போ இந்த சோம்பும் பூண்டும் உங்களோட விருப்பத்தை போட்டு நீங்கள் சேர்த்து டேக்காப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது பொரிஞ்சாச்சு. வெங்காயம் எவ்வளோ பொடியாக நறுக்கியிருக்கேன் பாருங்கள். இந்த வெங்காயம், கருவேப்பிலை. இப்போ இதில் ஒரு சிட்டிகை உப்பை சேர்த்துட்டு நல்லா பொரிகிற மாதிரி நம்ம வதக்கணும். அந்த நிறம் மாறணும். அப்போ தான் இந்த குழம்புக்கு ஒரு ஃப்ளேவர் வருது. இப்போ இந்த குழம்பை கொஞ்சம் குறைச்சிடலாம். ஏன்னா ரொம்ப வத்தி அடிச்சுனாலும் நல்லா இருக்காது இல்லையா.
இப்போ இது நல்லா பொரியிற மாதிரி வதக்கலாம். இது 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும் வதங்கிறதுக்கு. 2 நிமிஷம் மினிமம் ஆகும். ஆனால் விடாமல் வதக்கி கைவிடாமல் வதக்குனீங்கன்னா தான் ஒரே மாதிரி வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வர மாதிரி வேகிட்டு பாருங்க. நிறம் மாறிட்டே இருக்குது. இந்த மாதிரி வரணும். இந்த பக்கம் குழம்பும் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது, பார்த்தா தெரியும். இப்போ இதை போட்டோம்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த வெங்காயத்தோட வாசனை வர ஆரம்பிக்கிட்டு பாருங்கள். அந்த அளவுக்கு அது வதங்கணும். அப்போ தான் அந்த குழம்புல அது நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ்வலாக வந்து வெங்காயம்லாம் வதக்கி, தக்காளிலாம் வதக்கி, மிளகாத்தூள்லாம் வதக்கி தான் அந்த குழம்பு வைப்போம். இது அப்படி இல்லாமல் கொஞ்சம் மாற்றி பண்ணும்போது இந்த வெங்காயம் வதங்குற வாசனை இந்த குழம்புல நிறைய டேஸ்டையும் ஃப்ளேவரையும் கொடுக்கும். அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இது அப்படியே இந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் பாருங்க வதங்கும் போது அவ்வளோ இதாக இருக்கும். ஸோ இது வந்து அப்படியே குழம்பு நல்லா நிற்கும். அவ்வளோதான். இன்னும் 2 நிமிஷம் கொதிக்க விட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். அந்த சாப்பிடும்போது பைண்ட் ஆகி அந்த வெங்காயமும் கலந்து அந்த சாதத்தில் வந்து வாயில் படும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்து வச்சு சொல்லிடலாம். இப்போ குழம்பும் ரெடி, சைட் டிஷ்ஷஸும் ரெடி. பார்த்தீங்கன்னா தெரியும். கீரை பொரியல், இங்கே பாருங்கள், கீரை பொரியல், கேரட்டும் பீன்ஸும் ஒரு பொரியல், ரசம், இந்த நம்ம இப்போ வச்சுமே அந்த குழம்பு, மாங்காய் இஞ்சி வந்து தொக்கு, தயிர் ரெடி, சாதம் வடித்து ரெடி ஆயாச்சு. இந்த சாதம் வந்து புழுங்கல் அரிசி சாதங்க. யூஸ்வலாக தவளையில் தான் படிப்போம். அது எத்தனையோ வருஷத்துக்கு, இன்ஃபேக்ட் எனக்கு கல்யாணம் வந்த நாள்லேருந்து இப்படி தான். ரொம்ப அவசரம்னா தான் குக்கரில் வச்சுப்போம். சாதம் வடித்து தான் பழக்கம். அதே மாதிரி அரிசியை வந்து நல்ல ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட தப்பு கிடையாது ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு சாதம் வடித்து பாருங்கள், அதனோட டெக்ஸ்சரே ரொம்ப வித்தியாசப்படும். அதனால அந்த ஊற வச்சு சாதம் வடிக்கும்போது அது பார்க்க ரொம்ப நல்லா, சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வடிச்சாச்சு. என் கூட தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் சிப்ஸோ அப்பளமோ இல்லை வீட்டில் ஓம் பொடியும் இதுவும் பாதாம் அல்வா பண்ணியிருந்தேன். ஸோ இது ஏதாவது இந்த ஓம் பொடி ஏதாவது தொட்டுப்பாங்க. ஸ்வீட்டுக்கு லாஸ்ட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பாதாம் அல்வா, அது வேணாம்னா வேர்க்கடலை பர்ஃபி இருக்கவே இருக்குங்க. ஸோ நல்லா நிம்மதியாக வந்து சுட சுட சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.